மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் சாப்டர்ல எம்சிக்யூஸ் லெசன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டூ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. they travel in a identical helical path. Okay, so they are traveling in a helical path in completely opposite sense. So helical pathல travel ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பார்ட்டிகலும் இன்னொரு பார்ட்டிகலும் எப்படி இருக்கு? They are traveling in opposite directions. Okay, so magnetic field வந்து uniform magnetic field அப்படின்னு போட்டுருக்காங்க. B naught K cap. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன் வந்து ட்ரூ கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தே ஹாவ் ஈக்குவல் Z காம்போனன்ட்ஸ் ஆஃப் மொமெண்டம். ஓகே, மொமெண்டம் அது ரெண்டுத்துக்குமே, அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸுமே மொமெண்டம் வந்து Z காம்போனன்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தே ரெப்ரசன்ட் த பார்ட்டிகல் ஆன்டி பார்ட்டிகல் பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, த E/M ரேஷியோ, E/M ரேஷியோனா charge to mass ratio வந்து will satisfy this condition அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெலிக்கல் பாத்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஹெலிக்கல் பாத்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெலிக்கல் பாத்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. They are traveling in the helical path, but they are in opposite direction அப்படின்னு சொல்றாங்க. Okay, so when they are traveling, so E/M ratio, okay, when the charges are moving in the helical path, but if they are opposite. Okay, when the charges are moving in the helical path and if they are opposite, அந்த ரெண்டு சார்ஜஸ் ஓட E/M ratio வந்து நம்ம ஆட் பண்ணா we will get 0. so option D தான் வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? so charge by mass ratio. okay, so charge by mass ratio of the two particles, charge by mass ratio of the two particles, இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ்மே வந்து எப்படி இருக்கணும்? they should travel in the helical path. அது மட்டும் இல்லாம they should travel in opposite direction. they should travel in opposite direction. அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன கண்டிஷன் இருக்கும்? charge by mass ratio of the first particle plus charge by mass ratio of the second particle will be equal to 0. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை வந்து யூ ஷுட் ரிமெம்பர். இந்த ஹெலிக்கல் பாத் கான்செப்ட் வந்து உங்க புக்லயும் கொடுத்துருக்காங்க, யூ கேன் ரெஃபர். ஓகே, Biot-Savart law indicates that moving electrons மூவ் ஆயிட்டு இருக்கு and அதோட velocity கொடுத்திருக்காங்க v. it produces a magnetic field அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுல. ஓகே, with a velocity v. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணும். So electron வந்து it is moving in the magnetic field. Okay, electrons வந்து it is moving in the magnetic field. அதோட velocity என்னது? v அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So which option வந்து is correct அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so magnetic field ஓட ஃபார்முலா என்ன அப்படின்றது வந்து நம்ம Biot-Savart lawல பார்க்கணும். So Biot-Savart lawல வந்து dB is equal to IDL sin theta by r IDL sin theta divided by r square. இதுதான் வந்து ஓகேவா?
ஸோ இந்த IDL அப்படின்னா என்னது? ஐன்றது வந்து கரண்ட், டிஎல் வந்து லென்த். ஓகேவா? IDLனா என்னது? கரண்ட் இன்டு லென்த். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, this IDL component வந்து will be perpendicular to the velocity of the electron. IDL component வந்து will be perpendicular to the velocity of the electron. Okay, அதாவது this ideal component வந்து is opposite to the direction of the electron. Okay, அதாவது it is opposite to the direction or velocity of the electron of charge. So dV is equal to IDL sin theta divided by R square. Suppose எனக்கு theta value வந்து 0வா இருந்ததுன்னா என்ன ஆகும்? எனக்கு sin 0 வந்து will become 0, இது full value will become 0. அப்போ எனக்கு B வந்து parallel-ஆ இருக்க வாய்ப்பில்லை. parallel-ஆ இருந்தால் தான் ஆங்கிள் வந்து 0, perpendicular-ஆ இருந்தால் ஆங்கிள் வந்து என்னது? 90 degree. Suppose theta is equal to 90 degree அப்படின்னா எனக்கு sin 90 is equal to 1 ன்னு வரும். So I will get dV is equal to IDL by R square. Okay, where IDL வந்து is perpendicular to B. அப்போ dV வந்து is equal to IDL அப்படின்னா அப்போ IDLக்கு பதிலா நான் dV ன்னு எழுதலாமா? அப்போ dV வந்து is perpendicular to V அப்படின்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ அது வந்து எப்போ இது பாசிபிள்? எப்போ வந்து B வந்து is perpendicular to Vன்றது வந்து பாசிபிள்? theta is equal to 90 degree. அப்போ B is perpendicular to V. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் A is my correct option. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பெருசா இருக்குன்றதுனால நான் எழுதல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A current carrying circular loop. Okay, a circular loop which is carrying current. Okay, current carrying circular loop. So இதோட radius வந்து R. So radius of the loop வந்து R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. It is placed in the XY plane. So XY plane னா எப்படி இருக்கும்? X axis இப்படி இருக்கும், Y axis இப்படி இருக்கும், Z axis இப்படி இருக்கும். கரெக்ட்டா? So இந்த current carrying loop வந்து எந்த பிளேன்ல இருக்கா? XY பிளேன்ல இருக்கு. So it is in the XY plane. இப்படி இருக்கு. Okay, with its center at the origin. So center at the origin na it will be like this. So center of the loop வந்து is at the origin and radius வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Capital R அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, XY plane. So para ஒரு diagram வரைறேன். So it will be like this. Okay, so it will be touching X axis and it will be touching Y axis also. Like this கூட வரைறேன். So center is at the origin. Okay, so எனக்கு வந்து இது இருக்கு circular loop with radius வந்து என்னது? R. So it is circular மா இந்த side x axis ஓட direction இதுவும் ஈக்குவலா இருக்கும். So imagine it is in a circular shape. Okay, and half of the loop with x is greater than 0. அதாவது x is greater than 0 அப்படின்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த loop, இந்த half இருக்குல்ல, இந்த half வந்து நான் வந்து இப்படி இருக்கு loop. Okay, circular loop வந்து இப்படி இருக்கு. So greater than 0, x is greater than 0 னா positive side of the x. இந்த loop வந்து நான் இப்படி bend பண்றேன். எப்படி bend பண்றேன்? இப்படி, அதாவது y யும் z axis-ம் இருக்கிற சைடுல நான் வந்து bend பண்றேன். Okay, I am going to bend the loop in the YZ direction. Okay, புரியுதா? ஒரு circular loop இருக்கு. Okay, XY planeல இருக்கு.
ஸோ ரேடியஸ் வந்து r எந்த சைடு எடுத்துக்கிட்டாலும். ஸோ x is greater than 0னா x ஓட பாசிட்டிவ் சைடில் இருக்கிற இந்த லூப்பை வந்து I am going to bend it in the yz plane. ஓகேவா? ஸோ இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்டோட சிம்பிள் வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன். த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து டிமினிஷஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து does not change அப்படின்னு கொடுத்துருக்காங்க. does not change அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து the magnitude of B. magnitude of B னா the magnetic field வந்து increases அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து the magnitude of B வந்து is unchanged அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, is unchanged அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து let us find out which option is correct. So first optionல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ சர்க்குலர் லூப் இருக்கு. பாசிட்டிவ் வந்து எந்த சைடுல இருக்கு? சாரி, ரேடியஸ் வந்து என்னது? r. ஸோ பாசிட்டிவ் சைடு, x ஓட பாசிட்டிவ் சைடுல இருக்கிறத மட்டும் நம்ம பெண்ட் பண்றோம். yz பிளேனுக்கு பெண்ட் பண்றோம். xy பிளேன்ல இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்றோம்? x ஆக்சிஸ்ல இருந்து தூக்கி z ஆக்சிஸ்க்கு கொண்டு வரோம். yz பிளேனா மாத்துறோம். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து டிமினிஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் கரெக்டான்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் டிமினிஷஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. பை ஹார்ட் பண்ணணும். இது ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் m is equal to I in cross pi r square. I cross pi r square. இதுதான் வந்து மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா. ஓகேவா? புரியுதா? மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா வந்து என்னது? I cross pi r square. இப்போ நான் இதுல என்ன பண்றேன்? பாதியை வந்து பெண்ட் பண்ணிடுறேன். பாதியை வந்து என்ன பண்றேன்? நான் வந்து பெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அந்த பெண்டான போர்ஷனோட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? ஓகே, ஸோ ஐ எம் பெண்டிங் half of the loop. Bending half of the loop in yz plane. கரெக்டா? ஸோ அப்போ அந்த பெண்டான போர்ஷனோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து நான் m1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த m1ல வந்து ஃபுல் சர்க்குலர் லூப்பையும் நான் வந்து மாற்றலை. என்ன மாற்றுறேன்? ஹாஃப் மட்டும் தான் நான் மாற்றுறேன். ஸோ அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் என்ன ஆகிடும்? ஹாஃபாக மாறிடும். ஸோ எனக்கு என்ன ஆகிடும்? I pi r square. pi r square அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து பாதி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகிடும்? ஹாஃபாக மாறிடும். ஓகே, இப்போ ஒரு பாதியோடது வந்து இப்படி கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு பாதி வந்து ஆல்ரெடி எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? xy பிளேன்ல இருக்கு. ஸோ half of the loop in xy plane. half of the loop in xy plane. ஸோ பெண்ட் பண்ணின பார்ட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதிட்டோம். ஆல்ரெடி xy பிளேன்ல இருக்கிற மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? அதை நான் m2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா I இன்டூ அதுவும் வந்து என்னது? பாதி சர்க்கிள் தான் இப்போ அங்கே இருக்கு. கரெக்டா? ஸோ அதுவும் pi r ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ எனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் m, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்
என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் பிளஸ் m2 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் பிளஸ் m2 ஸ்கொயர். ஸோ இது சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? m1 ஸ்கொயர் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். m1 ஸ்கொயர்னா இது ஃபுல்லா ஹோல் ஸ்கொயர், m2 ஸ்கொயர்னா இது ஃபுல்லா ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டா? சோ I pi r square divided by 2 the whole square plus என்ன வரும்? I pi r square by 2 the whole square root. So இது வந்து 2 times இருக்கு. So x plus x அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. சாரி x square plus x square அந்த ஃபார்முலா இருக்கு. x square plus x square வந்து 2x square. கரெக்ட்டா? இது ரெண்டுமே சேம் தானே. அப்ப கோஎஃபிஷியன்ட்ட மட்டும் தானே ஆட் பண்ணுவோம். So 2i pi r square divided by 2 the whole square அப்படினு வரும். whole root. So இப்போ நான் ஸ்கொயர் ரூட்ட வந்து இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு. So ஸ்கொயர் ரூட் பண்ணா இது என்ன ஆயிடும்? ஸ்கொயர் வந்து போய்டும் எனக்கு. கரெக்ட்டா? So √2 i pi r square divided by 2 இப்படி வந்து எனக்கு கிடைக்கும். So இது வந்து என்னோட net magnetic moment is equal to √2 I pi r square அப்படின்ற divided by 2ன்றது வந்து என்னோட m1 plus m2. ஓகேவா? அதாவது என்னோட magnetic moment. So இது வந்து கீழ போயிடுச்சுனா என்ன ஆயிடும்? m is equal to m net divided by √2. So எனக்கு பெண்ட் பண்ணி கிடைக்கிறதோட என்னது? சாரி, எனக்கு பெண்ட் பண்ணி கிடைக்கிறதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இது வந்து நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட். கரெக்ட்டா? சோ இது ரெண்டுத்தையும் என்னால கேன்சல் பண்ண முடியும். கரெக்ட்டாமா? கேன்சல் பண்ணுங்க. எனக்கு என்ன ஆகும்? √2 வரும்டா. I pi r square divided by √2 அப்படினு வரும். கரெக்ட்டா? சோ m1ன்றது வந்து என்னது? பாதி லூப்போட magnetic moment. m2ன்றதும் பாதி லூப்போட magnetic moment. ஓகே? சோ அப்போ divided by 2 ன்னு போட்டோம்னா அது வந்து பாதி லூப் ஓடுது. divided by 2 போடலனா அது வந்து full லூப் ஓடுது. அப்போ இது வந்து full லூப் ஓடுது. கரெக்ட்டா? I pi r square வந்து full லூப் ஓடுது. So magnetic moment of the full loop divided by √2 அப்படினு எனக்கு கிடைக்குது. ஓகே? So எனக்கு பெண்ட் பண்ணனா என்ன ஆகுது? magnetic moment of the full loop divided by √2 அப்படினு வருது. So எனக்கு இந்த வேல்யூவை விட இது வந்து கிரேட்டரா இருக்கா இல்ல லெஸ்ஸரா இருக்கா? கம்மியா இருக்கு. So இப்போ into 2√2 அப்படினு வந்ததுனா இந்த வேல்யூ கூட எதையோ மல்டிப்ளை பண்ணாதான் இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆனா இந்த வேல்யூவை கூட ஏதாவது டிவைட் பண்ணி வர கம்மியான வேல்யூ தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு கம்மி ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ m வந்து diminishes. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். A circular current loop of magnetic moment m in an orientation a circular current loop of magnetic moment m in an orientation in an electrical magnetic field. Orientation in electrical magnet external magnetic field அப்படினா ஒரு circular loop இருக்கு. Okay, I am having a circular loop. இதோட magnetic moment வந்து m. Okay, it is oriented அப்படினா it is kept in a direction அப்படினு அர்த்தம். Okay, it is kept in a particular direction in a magnetic field. Okay, and magnetic field வந்து என்ன கொடுத்திருக்காங்க? B அப்படினு கொடுத்திருக்காங்க.
So the work done to rotate the loop by 30 degree. The work done to rotate the loop by 30 degree. So இது வந்து circular loop. இந்த loop வந்து rotate பண்றோம். Okay, I am going to rotate this loop by என்ன angle? 30 degree. Okay. So இதுக்கு வந்து உங்களுக்கு work done to rotate the loop in the magnetic field. அதோட formula வந்து என்ன அப்படின்றது தெரியணும். Okay, so work done to rotate the loop in magnetic field. இதோட formula என்ன? To rotate the loop in the magnetic field. Work done W is equal to formula வந்து எழுதிக்கோங்க mb into cos theta 1 minus cos theta 2. இதான் வந்து work done ஓட formula mb into cos theta 1 minus cos theta 2. ஓகே, இந்த லூப் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு, கரெக்டா? ஸோ நம்ம வந்து இதை எந்த சைடு நம்ம ரொட்டேட் பண்ணாலும் என்ன ஆக போறது கிடையாது, ஷேப் வந்து அதே தான் இருக்கும், ஆங்கிள் வந்து என்ன ஆக போறது கிடையாது, எதுவும் இதுவாக போகுது. ஸோ நான் வந்து தீட்டா 1 அண்ட் தீட்டா 2, தீட்டா 1 தீட்டா 2னா ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஆங்கிள், ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஆங்கிள். ஸோ இந்த சர்க்குலர் லூப்பை எப்படி திருப்பினாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ், கரெக்டா? So theta 1 will be equal to theta 2. ஏன்னா எப்படி ரொட்டேட் பண்ணாலும் the circular loop வந்து is going to be circular only. So இது ரெண்டுமே வந்து ஆல்பா அப்படின்னு வச்சுப்பேன். ஆர் நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்க 13 வச்சுக்கிட்டா நீங்க வந்து என்ன வருவீங்க, cos 30 minus cos 13 வரும். It will be 0. So work done will be equal to 0. So option D will be my correct answer. Okay, when a charge of 1 coulomb, so charge oda value வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க, q கொடுத்திருக்காங்க, 1 coulomb அப்படினு கொடுத்திருக்காங்க. It is moving with a velocity, velocity oda value கொடுத்திருக்காங்க 1 meter per second. Normal to the magnetic field experiences a force, force கொடுத்திருக்காங்க 1 newton. Okay, then the magnitude of the magnetic field, magnetic field ஓட symbol வந்து b. So b value என்ன அப்படினு கேக்குறாங்க. Okay, so இது நாலுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? நார்மல்னா பெர்பெண்டிகுலர். ஓகே, இது நாலுத்தையும் ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? F is equal to, நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா, F is equal to QVB sin theta. F is equal to என்னது, QVB sin theta. நார்மல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நார்மல்னா theta will be equal to 90 degree. ஸோ நம்ம கேட்கறது மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. ஸோ B தான் எனக்கு வேணும். ஸோ எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு வாங்க. F by QV sin theta. ஸோ F value 1 கொடுத்திருக்காங்க, Q value 1, velocity 1, sin 90 also is 1. So B is equal to, I will get 1 Tesla. So option B is my correct answer. Next question, a galvanometer is converted into voltmeter. ஓகேவா? எப்படி? ஸோ இதுக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, உங்களுக்கே இது வந்து தெரியணும். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியணும். A galvanometer can be converted into voltmeter எப்போ அப்படின்னா by connecting a high resistance in series with it. High resistance in series with it. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. High resistance in series வந்து எப்போ, when galvanometer is converted into voltmeter. இன்னொரு பாயிண்ட் கூட வேணாம், 7th क्वेश्चन எழுதிக்கோங்க. galvanometer வந்து எப்போ அம்மீட்டரா மாத்தலாம்,
கேல்வனோமீட்டரை வந்து எப்போ அம்மீட்டரா மாத்தலாம்? ஓகே, கேல்வனோமீட்டர் எப்போ வோல்ட் மீட்டரா மாறும்? when you connect a high resistance in series with it. galvanometer எப்போ அம்மீட்டரா மாறும் அப்படின்னா when you connect a low resistance in parallel with it. low resistance in parallel with it. okay, so இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ கேட்டா கேட்கலாம். ஓகேவா? ஸோ யூ ஷுட் ஸோ இது வந்து எப்படின்னா சப்போஸ் இப்போ ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு ஜி அப்படின்ற ஒரு கேல்வனோமீட்டர். இதுல வோல்ட் மீட்டரை வந்து நான் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணேன். ஓகேவா? இஃப் வோல்ட் மீட்டர் வந்து இஸ் கனெக்டட் இன் சீரீஸ், தென் sorry, suppose if I connect a high resistance in series. so galvanometer கூட ஒரு high resistance சீரீஸ்ல கனெக்ட் பண்ணனா then it will become a voltmeter. okay, then it will become a voltmeter. அதே galvanometer கூட if I connect the resistance in parallel, low resistance in parallel, அப்போ வந்து it will become a ammeter. அதுதான் வந்து difference. ஓகேவா? so next question பார்க்கலாம். okay, an ammeter gives full scale deflection when a current 1 ampere is passed in it. okay, so it is converted into a 10 ampere range ammeter. what is the ratio of the shunt resistance and its resistance? so உங்க புக்ல வந்து shunt resistance அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். so அதுல இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்றத எனக்கு பார்த்து சொல்லுங்க. shunt resistanceனா s ஓட ஃபார்முலா என்ன? so shunt resistance ஓட ஃபார்முலா வந்து உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் 164ல கொடுத்திருக்காங்க. உங்க புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா shunt resistance RS is equal to RS RG divided by RG plus RS இப்படி கொடுத்திருப்பாங்க. okay, so இது வந்து shunt resistance ஓட ஃபார்முலா in terms of resistance. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூஸ் வந்து ஆம்பியர்னு in terms of current கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so in terms of current னும்போது we have to write the shunt resistance formula in terms of current. so shunt resistance ஓட formula in terms of current S is equal to என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. so S is equal to IGG divided by I minus IG. IGG divided by I minus IG. so எனக்கு என்ன கேக்குறாங்க? what is the ratio of the shunt resistance and resistance அப்படினு சொல்றாங்க. so shunt resistance na S. okay, ordinary resistance வந்து G. okay, so shunt resistance க்கும் ordinary resistance க்கும் இருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? so S by G இதுதான் வந்து ரேஷியோ. so S ஓட ஃபார்முலா என்னது? IGG by I minus IG whole divided by G. so G will get cancelled. so I will get IG by I minus IG அப்படின்னு கிடைக்கும். IG அப்படின்றது வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுற டிஃப்ளெக்ஷன். எதனால டிஃப்ளெக்ஷன் ஆகுது? எவ்வளவு கரண்டால டிஃப்ளெக்ஷன் ஆகுது? ஓகே, சோ அது வந்து எனக்கு 1 ஆம்பியர். ஐன்றது வந்து டோட்டல் ரேஞ்ச் வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 10 ஆம்பியர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப S by G வந்து என்ன வரும் அப்படினா IG வந்து 1, I வந்து 10 minus 1, so I will get 1 by 9. so S is to G வந்து 1 is to 9. இதுதான் வந்து என்னோட ரேஷியோ. ஓகே.